தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். அடுத்த நாள் வந்து சுவாமிக்கு வந்து செவ்வரளி சாத்தி பால் மட்டும் வச்சு நான் வந்து தூபதீப ஆராதனை வந்து காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு சந்தோஷமான கமெண்ட் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. உங்கள் வீடியோவை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆங்குடல் வளைந்து அப்படிங்கிற பாடலை பாராயணம் செஞ்சு நான் வந்து தோரைப்பருப்பு தீபம் செவ்வாய்க்கிழமை ஏற்றி வந்தேன். எனக்கு வந்து அஞ்சு வாரத்துலேயே வந்து எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நல்லபடியாக வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகன் உங்களுடன் எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. நம்ம வந்து அங்க பிரதர்ஷனம் செஞ்சு அழகு குத்தணும், நம்ம வந்து பால் குடம் பன்னீர் குடம் எடுக்கணும், முட்டி போட்டு வந்து படிமேல ஏறணுங்கிறதுலாம் முருகன் வந்து விரும்பினதே இல்லை. மற்றவங்களுக்கு சந்தோஷம் தர்றது, மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களையும் சொல்லி அவங்களையும் வந்து நம்மள மாதிரியே உயரணும், நம்மள மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா உண்மையான பக்தி. அதை விட்டுட்டு நம்ம வந்து பழனி மலையில போய் கும்பல்ல போய் நசுங்கி அதுக்கப்புறம் முருகனையே வந்து பார்த்தீங்கன்னா என்னை சோதிச்சுட்டாரு, முருகன் வந்து என்னை வந்து பார்க்க விரும்பலை, முருகன் வந்து என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அவரை மேலே பழி போடுறதுங்கிறது தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நடிகர்களை வந்து கொண்டாடுற மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோவில்களை மட்டும்தான் நம்மளை கொண்டாடுறோம். அது மாதிரி இல்லாமல் எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர்கள் கூட இன்னும் முன்னுக்கு வர முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டேலண்ட் வந்து நிறைய இருக்கும். ஆனால் சில பாலிடிக்ஸ்னால நிறைய அமுக்கப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விளக்கே ஏற்ற முடியாமல் இருண்ட கோவில்கள்லாம் இருக்குது. அது நம்ம ஊர் பக்கத்துலேயே கூட இருக்கும். அந்த மாதிரி கோவில்களை தேடி கண்டுபிடிச்சு அதில் வந்து ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த கோவிலுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்போது உங்கள் மனசுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லபடியான ஒரு வெளிச்சத்தை அந்த ஆண்டவன் வந்து கொடுப்பாரு. இருக்கிறவங்களுக்கே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது கடவுளுக்காக இருந்தாலும் சரி, மனுஷங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்க. அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த கருத்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே புதுசாக ஒரு கோவிலுக்கு போகணும், கூட்டமே இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அமைதியாக வந்து சாமியை பார்க்கணும் தான் நான் நினைப்பேன். இந்த கும்பலில் போய் நசுங்கிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிற கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. அப்படியே நான் பழனி மலைக்கு போகணுன்னாலும் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, அதாவது கும்பல் எப்போ இல்லாமல் இருக்கோ, முருகனுக்கு விசேஷமான இல்லாத நாட்கள் எப்போ இருக்கோ அப்போ தான் போய் பார்க்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் முருகனை நல்லபடியாக நம்ம பார்த்து நம்மளுடைய கோரிக்கையை வச்சுட்டு நல்லபடியாக அவர் சந்தோஷமாக கண்குளிர பார்த்துட்டு வர முடியும். மற்றவங்கள பார்த்து செஞ்சாதான் முருகன் வந்து நம்மளை வந்து கை தூக்கி விடுவார்னு நினைக்காதீங்க. உங்க பக்தி உண்மையானதா இருந்தா நீங்க வீட்டில் இருந்துட்டே மனசார முருகா அப்படின்னு நினைச்சாலே போதும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய உழைப்போட சேர்த்து பக்தியும் சேரும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.